தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியான பின் அமைச்சரவை மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி. தேர்தல் முடிவிற்கு பின் அமைச்சரவை மாற்றம் செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம் பிரபாவதி. மக்களவை தேர்தல் முடிவிற்கு பிறகு அமைச்சரவையில் மாற்றம் இருக்கலாம் என்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலில் சரியாக செயல்படாத அமைச்சர்கள் மீது முதலமைச்சர் நடவடிக்கை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மக்களவை தேர்தலை பொறுத்தவரையில் ஒரே கட்டமாக கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்று முடிந்திருக்கிறது. தான் ஏற்கனவே மக்களவை தேர்தல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு தேர்தல் எனவும், எனவே மக்களவை தேர்தலில் முறையாக அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்றும், முறையாக பணியாற்றுவதன் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில்தான் மக்களவை தேர்தலில் சரியாக செயல்படாத அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் சரியாக செயல்படாத அமைச்சர்களின் பொறுப்புகளை மாற்ற முதலமைச்சர் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மக்களவை தேர்தலுக்கான முடிவுகளை பொறுத்தவரையில் ஜூன் 4ஆம் தேதி வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் முடிவு வந்த பிறகு அமைச்சரவை மாற்றத்திற்கான முடிவை முதலமைச்சர் எடுக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. இந்த வகையில்தான் மக்களவை தேர்தல் முடிவிற்கு பிறகு அமைச்சரவையில் மாற்றம் இருக்கலாம் எனவும், அதே போன்று முறையாக பணியாற்றிய அமைச்சர்களை பாராட்டவும் தமிழ்நாடு முதலமைச்சர் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.